எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான், யாரும் துலத்தை படிச்சுத்தவங்க கிடையாது. ஆனா அந்த பணிவோட நம்ம எந்த தப்பு பண்றோம். 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா மற்றவங்க என்கிட்ட பேசின விஷயத்த மட்டுமே நான் மனசுல வச்சிருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளும் உணர்ச்சியில அவங்க 4 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசிப்போம். அப்படி 2 வார்த்தை பேசினா கூட உள்ளுக்குள்ள அவங்களோட மோசமான எண்ணங்களை நம்ம இருக்கிறவங்க உணரணும். எண்ணங்களுக்கு தான் கூலி. ஒவ்வொருத்தருடைய பேச்சை மட்டும் என்னுடைய எண்ணத்தை பார்க்கலாம். சில நேரம் நம்ம பேசிடுறோம், அப்புறம் மனசு வந்துடும், திருந்த நினைக்கிறோம். இப்ப பேச்ச நீக்கிட்டான் அந்த எண்ணத்துக்குள்ளே கூலி தரலாம். நம்மளும் வெளிப்படையா நைவேத்தியமா பேசுறோம், உள்ளுக்குள்ள தப்பா எண்ணங்களை வச்சிருக்கோம். ஒருத்தரை பத்தியும், அது குடும்பத்தாரை பத்தியோ அல்லது மற்றவங்களை பத்தியோ, ஏன் நம்மளை பத்தியே நாளைக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்ற எதிரான எண்ணங்களை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு இப்படிதான் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதிரான எண்ணங்களை தான் வச்சிருக்கேன். நல்ல எண்ணங்கள் நம்மளை பத்தியும் இல்லை, மற்றவங்களை பத்தியும் கிடையாது. அப்ப நல்லெண்ணம் நமக்கு வேணும்னு சொன்னா நமக்கு முதல்ல அமைதி வேணும், மனசுக்கு அமைதி வேணும். அந்த அமைதி தான் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கப்படும். அமைதி இல்லாத போது பெரும்பாலும் நம்ம பிரார்த்தனை பண்ற எந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா என்ன கேட்கிறோன்னே புரியாம ஒரு போதை நம்ம கேட்டிருக்கோம். அமைதியை கேட்டோம்னு சொன்னா எது நமக்கு தேவையில்லை, எது தேவை, எப்படி நம்ம தவறி இருக்கோம், அந்த தெளிவில் கொடுக்கப்பட்டே இருக்கும். அதை உணர்ந்து நம்ம கேட்டோம்னு சொன்னா அதுக்கான பதில் உடனே கிடைக்கணும். பெரும்பாலும் என் பிரார்த்தனைக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது, நானும் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, நானும் வேண்டிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களே பாட்டி. இப்போ பிரார்த்தனைனாவே இறைவன்கிட்ட கேட்கறது மட்டும்தான். இறைவன்கிட்ட கேட்கும்போது மற்றவங்க கேட்குற மாதிரி மறைச்செல்லாம் கேட்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய தவறுகளை மற்றவங்க பற்றி நம்ம சொல்லும் பொழுது 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது என் பக்கம் நியாயத்தைப்படுத்தி நான் பேசுவேன். ஆனால் உண்மையை இறைவன் அறிவான். யாரோடதும் சரி தான் தவறை உணர்ந்து நானும் பேசிட்டேன் அவங்களும் பேசிட்டான்னு சொல்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்க வரைக்கும் 2 பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நான் காரணமே இல்லை, அவங்க தான் அந்த பிரச்சனை பண்ணிட்டாங்கிற அளவுக்கு நம்ம அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் உணர்ச்சியில் அதிகமாக சொல்லுவோம் வெளியே. நானும் தவறிருக்கேன்ற அந்த பணிவு நம்மகிட்ட இல்லை. ஒருத்தர் 2 பேருமே தவறிருக்கோம், சரி இந்த நேரத்தில் தவறுனா கூட பல நேரங்கள் நம்ம தவறிருக்கோம். ஒருத்தர் என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை விருப்பப்படுத்துறாங்க, அதுக்கான உணவு மனைவியோ அல்லது மற்றவங்களோ, அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருந்தாலும் கூட ஏற்கனவே நம்ம கொடுத்த கஷ்டங்கள் நிறைய மற்றவங்க கொடுத்துருக்கோம். அந்த பாவப்படி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்பயா நீங்க பொறுத்து சரிச்சு மறைஞ்சு பழகுங்க அப்படிங்கிறது தான் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்ம இப்ப நான் ஒண்ணுமே பேசலையே, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மேல உணர்ச்சியில மாறும். நம்ம உணர்வுல வாழணுமா உணர்ச்சிகளை வாழணுமா, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உணர்வுகளை வாழ்றதுக்காக